காரில் வந்து இன்னொரு கார் வந்து உரசி அவங்க காரோட அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் தான் இது இங்கே ஒட்டியிருக்கு. இது வந்து போதான்னு பார்க்கலாம். போயிடுச்சு பாருங்க. பாதி சீட்டு அப்படி பளிச்சுன்னு இருந்தது. இதில் சர்ஃபெக்சல் விளம்பரம், சோப்பு விளம்பரத்தில் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எந்த அளவு டஸ்ட் இருக்குன்னு. நான் தொடச்சி காமிக்கிறேன், தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஸ்டெயின் ரிமூவர் வந்து அடிக்கிறேன். பழைய ஸ்டியரிங்கு நல்லா புது ஸ்டியரிங் ஆகிடுச்சு சரிங்களா? இது பாருங்க எவ்வளோ டஸ்ட் எடுத்துருக்கேன்னு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைக்ஸ். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் வீடியோ தான். ஒரு மேஜிக் கிடையாது, பல மேஜிக் வீடியோன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா சைடு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மேஜிக் ஸ்டெயின் ரிமூவர். நீங்கள் ஃபேஸ்புக் போய் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தாலும் சரி, கேரளா சைடு பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டு இருக்கிற ஸ்டெயின் ரிமூவர் தான் அது. எனி சர்ஃபேஸ், எப்பேற்பட்ட சர்ஃபேஸில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெயின்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சாலே வந்துட்டு கிளியர் ஆயிடுது. நிறைய சினிமா பிரபலங்கள், சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெமோலாம் பண்ணி இது வந்து பயங்கர சப்போர்ட்டாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். கேரளாலேருந்து வந்துருச்சு சரிங்களா? ஸோ நம்ம கார் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளும் காரு சீட்டு சரி, அதெல்லாம் வீட்டில் சில இடங்கள்ல இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம டோட்டலாக வந்துட்டு இந்த ஸ்டெயின் ரிமூவர் வச்சிருந்து டெமோ பண்ணி பார்க்க போகிறோம். அது ஸ்டெயின் ரிமூவ் ஆகுதா என்ன அப்படின்னு சரிங்களா? நீங்களும் என் கூடயே வாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக கார்லெல்லாம் இப்போ பக்காவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி வந்துடலாம் சரிங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ போக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் என்ஏபிள் பண்ணி அப்போ நம்ம சரி. அப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்மளுடைய மேஜிக் ஸ்டெயின் ரிமூவர். இது வந்துட்டு பயங்கரமாக ரியலிஸ்டிக்காக மேஜிக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, இதில் ஒரு ஸ்ப்ரே தான் இருக்கும். இவ்வளோதான், 300 ml தான். இதுதான் மேஜிக் ஸ்டெயின் ரிமூவர். இதுதான் வந்துட்டு மேஜிக் காமிக்க போகுது. அது இல்லாமல் ஒரு ஸ்ப்ரேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா லாக்கெல்லாம் இருக்குது. ப்ரெஸ் பண்ணால் சின்ன குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த லாக் அமுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இது ஸ்ப்ரே ஒர்க் ஆகாது சரிங்களா? இதை நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காரில் அடித்து வந்துட்டு பார்க்கலாம் சரிங்களா? அப்படியே போகலாங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெயின் ரிமூவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வந்து எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிடலாம். அதெல்லாம் நம்ம கையில் ஒரு மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம துடைக்கணும். கைஸ், நம்ம கார் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம அடித்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸ்டியரிங் மொதல் எப்படி இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படின்னு பார்க்கலாம். பழைய ஸ்டியரிங்கு நல்லா புது ஸ்டியரிங் ஆயிடுச்சு கைஸ். பார்த்தீங்களா? இது பாருங்க எவ்வளோ டஸ்ட் எடுத்துருக்கேன்னு. பழைய ஸ்டியரிங்கு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாற்றிட்டோம், புதுசாக மாற்றிருக்கோம். ஸ்டியரிங் கவர் இல்லாமல் இனிமேலாம் ஓட்டிடலாம். பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு. சரியான சூப்பர் ப்ராடக்ட் கைஸ். இது வந்து டஸ்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க. அது ரொம்ப நாள் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இதை அடிச்சு பார்க்கலாம். அது ரொம்ப நாளாக அந்த டஸ்ட் எனக்கு ரொம்ப இதாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி எடுக்க முடியும்னு பார்க்கலாம். ஸ்டியரிங் பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க, சூப்பராக. வைப்பர்ல வந்து வச்சு பார்க்கலாம். அப்பா ஷோ
அதில் பாருங்க, அதில் எழுதியிருக்கிற பெயிண்ட் முதற்கொண்டு போகுது கைஸ். அதில் எழுதியிருக்கிறது முதற்கொண்டு டஸ்ட் எல்லாமே போயிடுச்சு. அது மேலே மாதிரி பாடையாக ஒட்டியிருந்தது எல்லாமே போயிடுச்சு. இன்னொரு வாட்டி அடிச்சு பார்ப்போம். வைப்பரை கிளீன் ஆயிடுச்சுமா. இந்த பாரு, பாரு தெரியுதுங்க. அந்த அழுக்கு அப்படியே போய் பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க டேஷ்போர்டு. கைஸ் பார்த்துக்கோங்க எந்த டஸ்ட் இருக்குன்னு. நான் தொடச்சி காமிக்கிறேன், தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஸ்டெயின் ரிமூவர் வந்து அடிக்கிறேன். அப்படியே கலண்டு வருது பாருங்க, ஸ்டெயின்லாம் அப்படி உறிஞ்சி வருது பாருங்க. சுத்தமா இல்லை பாத்தீங்களா, காணாவே போயிடுச்சு. இது நல்லா செம்மையா போயிடுச்சு இல்லம்மா. அந்த ஸ்கிராட்ச் மாதிரி இருக்கிறது ஸ்கிராட்ச் மாதிரி தான் இருந்தது. ஸ்கிராட்ச் தான் இருந்துச்சு, அதுவே போயிடுச்சு. இந்த ஸ்கிராட்ச்ல இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டஸ்ட் தான், ஸ்கிராட்சா டஸ்டான்னு தெரியல. வச்சு பார்க்கலாம். டஸ்ட் தான் போயிடுச்சு. ஸ்கிராட்ச் அப்படியே மறையுது. இப்போ வாய்ப்பில்லை. போயிடுச்சுமா, போதுமா? நல்லா போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒயிட்ல அடிச்சாலும் போகும்னு தான் நினைக்கிறேன். அது அவங்களோட பெயிண்ட் தான் நம்ம இதுல ஒட்டுது, அதனால போகும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். நல்லா தொட கீழே வலியறதெல்லாம். கார்ல வந்து இன்னொரு கார் வந்து உரசி அவங்க காரோட அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் தான் இது இங்கே ஒட்டி இருக்கு. இது வந்து போதான்னு பார்க்கலாம். போயிடுச்சு, நல்லா பார்த்துக்குங்க. அது அப்படியே ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க அந்த பெயிண்டே. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், போகவே இல்லை. கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப இந்த பெயிண்ட ஃபுல்லா எடுத்துடலாம் மாட்டுக்கு. கையில பிடி. போயிடுச்சு பாருங்க மேஜிக். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து மேஜிக் ஸ்டெயின் ரிமூவர். பாருங்க கைஸ், மேஜிக் ஸ்டெயின் ரிமூவரோட மேஜிக்க பெருப்பட ஸ்கிராட்ச் எடுத்துருக்கு பாருங்க. இங்க இந்த அளவு இருந்துச்சு, இங்க இதையும் எடுத்துடலாம்.
டேப் ஒட்டிட்டு இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து செயின் ரிமூவர் அடிக்கிறேன். இந்த சைடு நான் அடிக்கலை. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அப்படியே அழுக்கெல்லாம் அப்படியே வரும் பாருங்க, பிரிஞ்சு வரும் பாருங்க. அது வந்து துடைக்கிறேன். இப்போ வந்து இந்த மேஜிக் ஸ்டெயின் ரிமூவர் வந்து நம்ம அடித்த ஏரியா வந்து ஃபுல்லாக இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு மேஜிக் பார்க்க போகிறீங்க. அது ரியல் மேஜிக் பாருங்கள். தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸ்? ஆமாம், இதில் தெரியுது பற்றியா? தெரியுதுங்களா? பாருங்க கைஸ், பாதி சீட்டு அப்படி பளிச்சுன்னு இருக்குது. இதில் சர்ஃபெக்ஸில் சோப்பு விளம்பரத்தில் காமிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பாதி வந்துட்டு அப்படி பளிச்சுன்னு இருக்குது. இந்த பாதி வந்துட்டு அப்படியே அழுக்காக இருக்குது. இதுதான் கைஸ் நம்மளுடைய மேஜிக் ஸ்டெயின் ரிமூவருடைய மேஜிக்கே. இப்போ நான் வந்து பேலன்ஸே அடிச்சிடறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். இந்தாம்மா. ஓகே கைஸ், எல்லாம் நம்மளோட இந்த மேஜிக் ஸ்டெயின் ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோட ரிசல்ட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எந்த அளவு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு போய் சர்ச் பண்ணுங்கள். மேஜிக் ஸ்டெயின் ரிமூவர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட டீட்டெயிலாம் வரும். ஸோ அதில் அந்த ஃபிலிம் ஆக்டர் முருகதாஸ்லாம், ஆடுகளம் முருகதாஸ்லாம் பார்த்துட்டு ஆடெல்லாம் நடிச்சிருப்பாப்லைங்க. சரிங்களா? ஆடுலலாம் வந்துட்டு அவர் வந்து சொல்லுவார். ஸோ அந்த லிங்க்ல நீங்கள் போய் கிளிக் பண்ணி அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரில் நீங்கள் போய் கிளிக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 700 rupees நீங்கள் வந்து வாங்க முடியும். சரிங்களா? ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து கேரளாவிலேருந்து டேரெக்டாக வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் கொஞ்சம் சீப்பாக ஒரு 700 rupees வந்து கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா 1000 rupees பக்கம் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அப்போ நம்ம எடுத்துட்டு மீண்டும் முடிச்சு சூப்பரான வீடியோ. ஜிம் ஜெரி, குட் பை.